ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகேயல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அமெரிக்காவில் டாலரோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. கூடவே அமெரிக்காவில் வட்டி விகிதங்களை இன்னும் குறைக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. குறிப்பா ட்ரம்ப் மாதிரி தலைவர்கள் கூட வட்டியை குறைப்பாங்கன்னு அழுத்தம் கொடுக்கறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க பேங்க்ல பணத்தை போட்டு வட்டி குறைவா கிடைச்சா அந்த பணத்தை வேற எங்கேயாவது முதலீடு பண்ண பாப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் டாலர் பலவீனமாகி வட்டி குறைஞ்சா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பான தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி போடுவாங்க. அதனாலதான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ட்ரம்ப் மறுபடியும் வந்துட்டாரு. எல்லா நாட்டு பொருட்களுக்கும் வரி போடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பிரேசில் மேல 50% வரி, கனடா மேல 35% வரி, இப்படி உலக நாடுகள் சண்டை போட்டுக்கும் போது பொருளாதாரம் என்ன ஆக போகுதுன்னு ஒரு பயம் வரும்ல. இந்த மாதிரி பயமான சூழல் மக்கள் அவங்க பணத்தை பத்திரமா என்ன செய்வாங்க? தங்கத்தையும் வெள்ளியையும் தான் வாங்கி போடுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் பொருளாதாரம் ஆட்டம் கண்டாலும் தங்கம் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான முதலீடு. இதனால தாங்க தங்கம் மற்றும் வெள்ளி விலை பயங்கரமா ஏற ஆரம்பிக்குது. நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி மாதிரியே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மத்திய வங்கி இருக்குதுங்க. இந்த வங்கிகள் என்ன பண்ணுது தெரியுமா? அமெரிக்கா டாலரை நம்பாம தங்கத்தை அள்ளி அள்ளி வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சீனா, துருக்கி, ரஷ்யா, போலாந்துன்னு பல நாடுகள் இப்போ தங்கத்தை அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய பெரிய நாடுகள் தங்கத்தை வாங்கினா அதனுடைய தேவை அதிகமாகி விலை ஏறதானே செய்யும். தங்கத்தை நம்ம நகைக்கும் முதலீட்டுக்கும் மட்டும் பயன்படுத்துவோம். ஆனா வெள்ளி அப்படி இல்லைங்க. நகைக்கு பயன்படும், ஆனால் அதை விட முக்கியமா சோலார் பேனல் செய்ய, கம்ப்யூட்டர், செல்போன், லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் செய்ய, ஏன் எக்ஸ்ட்ரா எடுக்க கூட வெள்ளி தேவைப்படுங்க. இப்போ உலகத்துல சோலார் எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால வெள்ளிக்கான தேவை வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாவே இருக்குது. ஆனா கிடைக்கிற வெள்ளி கம்மியா இருக்கு. அதனால தாங்க வெள்ளியோட விலையும் விண்ண தொட்டுது. கடந்த 5 வருஷமா வெள்ளிக்கு பெரிய பற்றாக்குறை இருக்குதுங்க. இதனால தாங்க வெள்ளியோட விலையும் ராக்கெட் வேகத்துல போக ஆரம்பிக்குது. கடைசியா நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரணம், அமெரிக்கா டாலருக்கு எதிரா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம தங்கம் வெள்ளிய வெளிநாட்டுல இருந்துதான் இறக்குமதி செய்யறோம். ரூபாயோட மதிப்பு குறைஞ்சா ஒரு டாலர் தங்கத்தை வாங்க அதிக ரூபாய் கொடுக்கணும்ல. அதனாலயும் நம்ம நாட்டுல தங்கம் வெள்ளி கூடி இருக்கு. ஆக மொத்தம் இந்த 5 முக்கியமான காரணங்கள்னாலதான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளியோட விலை பார்க்கலாம். 1 கிராம் வெள்ளியோட விலை 125 ரூபாய். 1 கிராமுக்கு 4 ரூபாய் 90 பைசா வந்து அதிகமா இருக்குங்க. 1 கிலோ வெள்ளியோட விலை 1,25,000. 1 கிலோவுக்கு 4,900 ரூபாய் அதிகமா இருக்கு. தூய தங்கத்தோட விலை 1 கிராம் 9,971. 1 கிராமுக்கு இன்னைக்கு மட்டும் 71 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 1 சவரன் தங்கத்தோட விலை 79,768. 1 சவரனுக்கு 568 ரூபாய் கூடியிருக்கு. 18 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 7,530. 1 கிராமுக்கு 50 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் தங்கத்தோட விலை 60,240. 1 சவரனுக்கு 400 ரூபாய் கூடியிருக்கு. ஆபரண தங்கத்தின் விலையானது 1 கிராம் 9,140. 1 கிராமுக்கு 65 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் தங்கத்தோட விலை 73,120. 1 சவரனுக்கு 520 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு பயங்கரமா கூடியிருக்கு.